சார், ஒரு காட்டுல ஒரு புலி ஒரு மனிதனை துரத்திக்கிட்டே வருது. இந்த மனுஷன் புலிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மரத்துல ஏறான். மரத்துல மேல ஒரு கரடி உட்கார்ந்து இருந்தது. இப்ப இந்த புலி கரடி கிட்ட டீல் பேசுது. நீ மட்டும் அந்த மனுஷனை தள்ளி விட, நானும் நீயும் இந்த காட்டுல தானே இருக்கோம், மனுஷனை நீ தள்ளி விட்டுரு, நான் உனக்கு என்ன வேணுமோ செய்யறேன்னு. இப்ப இந்த கரடி சொல்லுது, அவன் என்னிடம் தஞ்சம் அடைந்திருக்கா, இந்த மரம் என்னுடைய, இந்த மரத்துல தஞ்சம் அடைஞ்சிருக்கான், அவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைன்னு அந்த கரடி சொல்லுது. உடனே இந்த புலி என்ன பண்ணுது, டீல மாத்துது. இப்ப மனுஷன்ட்ட சொல்லுது, நீ அந்த கரடியை தள்ளி விட்டுரு, கரடியை தள்ளி விட்டுரு, நான் உன்னைய பிழைக்க வச்சிடறேன். உடனே இந்த மனுஷன் ஒண்ணுமே யோசிக்காம வேகமா போய் அந்த கரடியை தள்ளி விட போனாங்க. தன்னை காப்பாற்றிய கரடியை தள்ளி விட போறான். இந்த கரடி இன்னும் 2 கிளைகள் மேல ஏறி தப்பித்து இன்னும் மேல போகுது. இப்ப இந்த புலி சொல்லுது கரடி கிட்ட, அவன் தான் நம்பிக்கை துரோகின்னு தெரியுது இல்ல, அவனை தள்ளி விடு, நான் பாத்துக்கிறேன், அவனை தள்ளி விடு. இந்த கரடி சொல்லுது, இப்பொழுதும் நான் அவனை காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன், அவன் என்னிடம் தஞ்சம் அடைந்திருக்கிறான், நான் அவனை காப்பாற்றுவேன், அவன் துரோகம் செய்தாலும் கூட நான் அவனை காப்பாற்றுவேன். ஏன் தெரியுமா, நான் பக்குவமானவன், நான் இந்த காட்டில் பெரிய மனிதன், நான் அவனை காப்பாற்றுவேன்னு சொன்னதாங்க. சார், ஜியு போப் சொல்கிறார், அரிஸ்டாட்டிலை விட திருவள்ளுவர் ஒரு படி உயர்ந்தவர். ஏன் தெரியுமா, an eye for eye, tooth for tooth என்று சொன்ன போது தமிழ் தான் கற்றுக் கொடுத்தது. இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். நீங்கள் அப்படி செய்தால் நீங்களும் பெரியவர்களே.